மன்னிக்கிறது மறக்கிறது இது சம்பந்தமாக உள்ள தொடர்பான பெண்கள் கணவன் மனைவிக்கு இடையில மன்னிக்கிறது மறக்கிறது சம்பந்தமான செய்திகள், அது எப்படி அன்பான ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கட்டமைக்கும், அது எவ்வளோ தேவை மன்னிப்புங்கிறது மறக்கிறதுங்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே, மன்னிப்பதன் மூலமாக நம்ம நினைக்கிறோம் வந்து என்னடா அல்லாஹ் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் கண்ணியத்தை தான் அதிகரிப்பான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரியான ஹதீஸ். நம்ம நினைக்கிறோம் என்னடா மன்னிச்சா என்ற அந்தஸ்து குறைஞ்சிரும், என் இமேஜ் என்ன, நான் கணவன் நான் ஆண் அப்படின்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு ஆணை மன்னிப்பதனால் மட்டுமல்ல கண்ணியம் கூடுறது, உன் மனைவியை நீ மன்னித்தாலும் கண்ணியம் கூடும். அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இப்ப இந்த இடத்துல என்னடா நம்ம மார்க்கத்தை நிறைய எங்களோட பொது வாழ்க்கையில பேணுறோம், ஆனா வீட்டுக்குள்ள அந்த மார்க்கம் என்பது கிடையாது, பெரும்பாலும் குறைவு. அப்ப எனவே அந்த வீட்டுக்குள்ளும் நம்ம ஒரு மன்னிக்கின்ற தன்மை ஏற்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். அதே நேரம் ஒருவங்களை மன்னிக்கிற மூலமாக அல்லாஹ் எங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த மேலே சொன்ன விஷயம்தான். ஒரு பெண் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆண் இந்தந்த நிபந்தனைகளோட ஒரு பெண்ணை தேடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூகம் மாறி இருக்கு. ஆனால் ஒரு பெண்ணும் அதே எதிர்பார்ப்போடு தான் ஒரு ஆணை இன்னைக்கும் தேடுறா. மார்க்கப்பற்றோட, மார்க்கத்துடைய தெளிவோட, மார்க்க குணத்தோட, தொழுகையோட, நோன்போட, இந்த நிலைப்பாட்டோடு தான் ஒரு ஆண் இருக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணும் தேடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூக மாற்றங்களும் நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னா ஆணிடத்துல தான் இருக்கு. ஆண் பெண்ணை எந்த அளவு மார்க்கப்பற்றோட எதிர்பார்க்கிறானோ அதே அளவு தான் ஒரு பெண்ணும் ஒரு ஆணை மார்க்கப்பற்றோட எதிர்பார்ப்பா. அப்படிதானே? சரியா தவறாது? சரியான விஷயம் தானே அது. ஒரு பெண் எதிர்பார்க்கிறது, என் கணவன் தொழுகையாளியா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு பெண்ணுடைய தவறா? அதே தானே ஒரு ஆண் எதிர்பார்க்கிறான். கணவன் ஹிஜாபுங்கிறது ஆடை, ஹிஜாபுள்ள ஒரு பெண்ணை தேடணும்னு சொல்லி ஒரு ஆண் எதிர்பார்க்கிறான். இப்போ கணவன் தன்னல்லாத ஒரு பெண்ணை பார்க்கக்கூடாத நிலைப்பாட்டில் தான் இருக்கணும்னு தானே ஒரு பெண் எதிர்பார்ப்பா. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, திருமணம் முடிச்ச முதல் நாள்ல இருந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில சுக்குநூறா உடையும் போது இதை இந்த ரெண்டு பேரும் எப்படி கையாளுறதுங்கிற தெரியாம இன்னைக்கு பல தலாக்குகள் ஏற்படுது. உதாரணமா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு தலாக்கு ஏற்பட்டுச்சு. அந்த பெண் ரொம்ப மார்க்கப்பட்டுள்ள பெண், மதரசாக்களேயே படிச்சு தெளிவான தேர்வான பெண். அந்த குடும்பம் பெண் பார்க்குது, அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த தனிப்பட்ட அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே தொடர்பு கிடையாது. அந்த குடும்ப பெற்றுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடிக்குது அந்த தன்னுடைய மகனுக்காக. அந்த மணமகன் மார்க்கத்தில் அவ்வளவு ஈடுபாடு உள்ளவன் இல்லை, ஆனா மார்க்கத்தில் அப்பதான் கொஞ்சமா தெளிவடைஞ்சு கொண்டே வந்து கொண்டிருக்கான். காலையில ஃபஜ்ருடைய தொழுகை, கணவன் எழுந்திருக்கல. அந்த பெண் எப்படி மார்க்கத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க, எந்த ஒரு பெண் எந்த ஒரு ஆண் அல்லது எந்த ஒரு முஸ்லிம் ஃபஜ்ருடைய தொழுகை தொழவில்லை, அவன் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக். முதல் நாள் பார்க்குறாங்க தொழலை, ரெண்டாவது நாள் பார்க்குறாங்க தொழலை, மூணாவது நாள் பார்க்குறாங்க தொழலை, உடனடியாக தலாக்குக்காக வந்துட்டாங்க. ஏன்? நான் ஒரு முனாஃபிக்கோட வாழ முடியாதுன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல தான் பக்குவமும் நிதானமும் தேவைப்படும். நமக்கு கிடைச்ச நேர்வழி, அதே நேர்வழி புதிதாக வந்த கணவனுக்கும் கிடைச்சிருக்கும்னு எதிர்பார்க்கிறது பிழை. அதே மாதிரி தான் ஒரு கணவன் ஒரு பெண்ணிடத்தில், ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில், ஒரு குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பெண் நம்ம மார்க்கமாக பின்பற்றக்கூடிய சில விஷயங்களில் புரிந்து கொள்றதுக்கும் ஏற்றுக்கொள்றதுக்கும் காலமாகும். இந்த புரிந்துணர்வு மார்க்க அடிப்படையில் திருமணத்திற்கு முன்னாடியும் சரி, திருமணம் ஆனதற்கும் பிறகும் சரி வழிகாட்டப்படணும். அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது மார்க்க அறிஞர்கள் மூலமாகவோ வழிகாட்டப்பட்டு மார்க்க தெளிவோட இந்த திருமணம் நடந்திருந்தால், இந்த உறவு உள்ள வந்திருந்தால் பிரச்சனைகள் உருவாகி இருக்காது. அப்படி ஏற்படும் போது ஹிக்மத்தை, இரக்கத்தை, ரஹ்மத்தை கையாண்டு அந்த இருவரும் தன்னுடைய உறவை எப்படி மேம்படுத்தணுங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அது சரியா நடக்கும். பேச்சுவார்த்தைகளே இல்லாம ஃபத்துவாக்கள்லையும் தீர்ப்புகள்லையும் அந்த குடும்ப உறவு போயிருச்சுன்னா என்ன ஆகும்? உடைஞ்சிரும். குறிப்பா பெண்கள் மார்க்க கல்வி இன்னைக்கு அதிகமாக கற்றுக்கொள்றாங்க. பெண்களுடைய இயற்கை குணம் உடனடியாக ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிருவாங்க.
குறைவா இல்லை, அல்லாஹ்வுடைய இயற்கையான படைப்பே அவங்களுடைய விஷயத்தில் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க அவங்களுடைய படைப்பே ஒரு சொல்லுங்க ஷேக். خُلِقْنَا مِنْ ضِلْعٍ عَوَجٍ, அதாவது கோணல் ஒரு விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் சொல்லி